எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்பொழுதெல்லாம் மனித வாழ்வில் துன்பங்கள் நிறைந்து மக்கள் அறியாமை எனும் இருளில் மூழ்கி வேதனைக்கு ஆட்படுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த பிணி அல்லது அந்த துன்பங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்ய பல்வேறு மதங்களில் பல்வேறு அவதார புருஷர்கள் தோன்றி இந்த உலகத்தில் மக்களுடைய அறியாமையை நீக்கி, இன்னல்களை நீக்கி, மனிதர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் தோன்றியிருக்கிறார்கள். அப்படி மனிதராய் பிறந்து தெய்வநிலை என்று சொல்லக்கூடிய இறைநிலையை அடைந்த பெருமகன் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறந்த நாள் தான் இன்று. அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் போதிக்கக்கூடிய அவருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி பல்வேறு பிரிவுகளால் நாம் அனைவருமே பிரிந்துவிடக்கூடிய இந்த சூழ்நிலையில் மக்கள் அனைவருமே மனிதர்கள்தான், மொழியாலும் இனங்களாலும் மதங்களாலும் பிரிந்து கிடந்தாலும் மனிதர்கள்தான் என்று அனைவரும் மெய் உணர்ந்து நாம் அனைவருமே அவர் வழியில் இந்த நாளில் நடக்க வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும். அப்படி உறுதி கொள்ளும் பொழுதுதான் நாடுகளுக்கிடையேயும் மாநிலங்களுக்கிடையேயும் போர்களும் ஆக்கிரமிப்பு எண்ணங்களும் நீங்கி அனைவருமே நல்வழியில் நடந்து கொள்வதற்கு ஒரு வழிவகை ஏற்படும். பேரளவில் மட்டும் அவருடைய கருத்துக்களை நாம் படித்துவிட்டு அதை அப்படியே உதறி தள்ளாமல் அதை வாழ்விலும் கடைபிடிக்கும் பொழுது உலகமெங்குமே அன்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நீடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை அனைவருமே உள்ளுணர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த நாளில் உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.